வைகாசி பௌர்ணமி அன்று நிலைவாசல்ல குலதெய்வத்துக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் அபிஜித் முகூர்த்தமும் இந்த வைகாசி பௌர்ணமி நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்றுனா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். மாதமுமே அமாவாசை பௌர்ணமி வந்தாலுமே இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சில பௌர்ணமிகளெல்லாம் நம்ம தவறவிடவே கூடாது. தை பூசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, அதுபோல் வைகாசி பௌர்ணமியும் மிக விசேஷமானது. பௌர்ணமி அப்படின்னாவே அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இது மாதிரி பெண் தெய்வங்களோட வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லுவாங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். பௌர்ணமினாலும் சரி, அமாவாசைனாலும் சரி, யார் ஒருத்தர் குலதெய்வத்தை விடாமல் தொடர்ந்து வணங்கிக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுடைய வம்சத்துக்கே எந்த கெடுதலும் வராமல் குலதெய்வம் அவங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும். ஒரு சிலர் பெருமாளுக்காக பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலர் சிவன் கோவிலில் கிரிவலம் வருவாங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு போய் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது. சரி, இந்த மாதம் 2 பௌர்ணமி வந்திருக்கு. மே 1 ஒரு பௌர்ணமி வந்தது. இப்போ மே 30 ஆரம்பித்து மே 31 இந்த வைகாசி பௌர்ணமி நிறைவடைகிறது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி இரண்டாவதாக இருக்கக்கூடிய பௌர்ணமியை நம்ம ப்ளூ மூன், சூப்பர் ப்ளூ மூன், அதாவது நீல நிற பௌர்ணமி அப்படிம்போம். இந்த நீல நிற பௌர்ணமியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நீல நிற பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் அதிக அளவு ஆற்றல் இருக்கும். இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், இதற்கெல்லாம் பல மடங்கு சக்தி கிடைக்கும். இந்த நாளில் இந்த தீபத்தை நில வாசலில் குலதெய்வத்துக்காக நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. இந்த சந்திர பகவானை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனோட அருள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு பொண்ணும் பொருளும், அது மட்டும் இல்லை, ஒரு மனசில் நம்ம ஒரு திடமான முடிவெடுக்கணும் ஒரு செயலில், ஒரு தொழிலில் அப்படின்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் சந்திரனோட அருள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே நாம் சந்திரனுக்கு ஈவினிங் தான் விளக்கு ஏற்றுவோம். ஆனால் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமி அன்று நம்ம உச்சி காலத்தில் தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பௌர்ணமி நேரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மே 30 பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது. மதியம் 12:54 ஆரம்பித்து மே 31 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரையும் பௌர்ணமி திதி இருக்குது. மே 31 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். இந்த பௌர்ணமி திதி மதியம் வரையும் நமக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும். தினமும் மதியம் 11:45 இருந்து 12:30 வரையும் இருக்கக்கூடிய நேரம். அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கும். நீங்கள் சரியாக 11:45 இருந்து 12:15 வரையும் இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. இந்த நேரத்தில் தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது மதியம் 2:45 வரையும் இருக்குது. அபிஜித் நட்சத்திரங்கிறது 11:45 12:15 வரையும். இந்த ரெண்டும், அந்த பௌர்ணமியோட ஆற்றலும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு சந்திர பகவானோட அருள், குலதெய்வத்தோட அருள், இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்கிறதுனால பெருமாளோட அருள் எல்லாமே கிடைத்து நம்ம நினைக்கக்கூடிய காரியமானது சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறும். வேலைக்கு போகிறேன், இந்த நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே செய்யுங்க. நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்கிறது. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இந்த நிலைவாசலில் குலதெய்வத்தை நினைத்து, உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், பெண் தெய்வமாகவும் இருக்கலாம், இந்த குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நம்ம இந்த பிரார்த்தனையை செய்கிறோம். முதல்ல ஒரு தட்டு அல்லது கிண்ணம் எடுத்துக்குங்க. இது பித்தளை தட்டாகவோ வெள்ளி தட்டாகவோ எது வேணாலும் இருக்கலாம். சில்வர் தட்டு எடுக்காதீங்க. மரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேட் மாதிரி இல்லை பூஜை ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை இலை ஒன்று, அரச இலை, செம்பருத்தி இலை, இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்.
வெறும் தரையில் செய்யக்கூடாது. இதில் என்ன பண்ணணும், அந்த தட்டில் கிண்ணத்தில் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டு வச்சுக்குங்க. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி இல்லையா, பௌர்ணமிக்குரிய அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. அதனால் இந்த பச்சரிசி மேலே தான் இன்றைய தினம் இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம். இது மேலே நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபமெல்லாம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க ஒரு சொட்டு நெய் மட்டும் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதை 3ஐயும் கலந்துக்குங்க. அதாவது வசதியே இல்லை, எனக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறேன், நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க, முடியும் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக நெய் தீபம் தான் இன்றைக்கி ஏற்றணும். அதுதான் ரொம்ப விசேஷம். இப்போ இதில் வெள்ளை நிற திரி, பஞ்சு திரியாகவும் இருக்கலாம், நூல் திரியாகவும் இருக்கலாம், அதை போட்டுக்குங்க. சிகப்பு திரி, மஞ்சள் திரி இதெல்லாம் ஏற்றக்கூடாது. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்குரிய பொருட்கள். இப்போ இந்த தட்டு இருக்கு இல்லையா, இந்த தட்டு இல்லை கிண்ணம், இந்த பச்சரிசி இருக்கிறதுக்கு கீழே வேப்பிலையை வைங்க. இந்த வேப்பிலையை வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நிலை வாசலில் கொஞ்சம் அந்த இடத்துல விளக்கு வைக்கிற இடத்துல மஞ்சள் தடவிட்டு அது மேலே ஸ்ட்ரீம் அப்படின்னு கோலம் போட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இதை வைங்க. இந்த வேப்பிலைக்கு மேலே இந்த கிண்ணத்தை வச்சு அதன் மேலே பச்சரிசியை போட்டு அந்த பச்சரிசி மேலே இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்னாவே அம்பாளுக்குரிய தினம். அம்பாள் யாரு? இந்த முருகபெருமானுடைய தாயல்லவா. அகிலத்தை காக்கக்கூடிய ஆதிபராசக்திக்கு உரியது இந்த வேப்பிலை. இந்த வேப்பிலையை வைத்து தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி நம்மளுடைய கோரிக்கையை சொல்லணும். இப்போ இதற்கு அருகில் ₹1 காயினை வைக்கணும் இந்த தீபத்துக்கு அருகில். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கடவுளுக்கும் காணிக்கையாக நம்ம ₹1 வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வேண்டுதலானது பூர்த்தியாகும். அதனால தான் கோவிலெல்லாம் போனால் வெறுங்கையோடு நம்ம போகக்கூடாது, கடவுளுக்கு ₹1 காணிக்கையாக போடணும்னு அந்த தட்டில் ஐயருக்கு நம்ம வைக்கிறோம். இப்போ தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, என் குடும்பமானது மேன்மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்கள் மகனுக்கு திருமணமாகணும், மகளுக்கு திருமணமாகணும் அப்படின்னா அதை வேண்டிக்கிங்க. இந்த தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் என்ன, உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் என்ன, அதை சொல்லி அதற்கு அடுத்ததாக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, இந்த தீபத்தை நம்ம அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றி வச்சிருக்கோம். அதனால அபிஜித் முகூர்த்தத்துக்குரியது பெருமாளோட நாமம். அதனால மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உள்ள மந்திரமான இதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு 16 செல்வங்களும் சேரும். இந்த தீபமானது குறைந்தது 1 மணி நேரமாவது ஏற்றி இருக்க வேண்டும். நீங்கள் அடுத்த நாள் இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இந்த காயினை பீரோவில் அல்லது பூஜை அறையில் வைங்க. உங்களுடைய வேண்டுதலானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்.